MPBS ஆக்சுவலாக சேரும் போது 150 கிலோ இருந்தேன். 150 கிலோஸ். I was really fat. என் வெயிஸ்ட் வந்து 54 இன்ச் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 39ல் நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்ம அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் அன்றைக்கி டிசைட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி 7 வருஷம். சும்மா நானா நல்லவன்னு மாறல. இந்த மங்க் ஃப்ரூட் சுகர் உங்கள் கேலரிஸை கம்மி பண்ணுது, ஒபேசிட்டியை கம்மி பண்ணுது, உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணுது. எனி ஸ்வீட்னர் ஓவராலாக உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் தான் பண்ணும். அதிகமாக அந்த ப்ரோட்டீன் எடுக்கும் போது சின்ன ஒரு ஹேர் லாஸ் இருக்குது. சின்னது இல்லை, அதிகமாகவே ஹேர் லாஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரோட்டீன் வந்து ஹேர் லாஸை காஸ் பண்ணுறதுன்னு ரிசர்ச் படி ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. ஸோ ஸ்கூலில் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கணும்னா, முடி கொட்டுதுன்னா முடி டாக்டரை போய் பாருங்கப்பான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க, இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கவே நடக்காது உலகத்தில். இன்ஜெக்ஷன்ஸ் மூலமா வெயிட் லாஸ் பண்றாங்களே, இந்த ஓசெம்பிக், மோஞ்சாரோ. இன்ஸ்டாகிராம்ல இந்த இன்ஃப்ளூயன்சர் என்ன சொல்றாங்கன்றது இம்பார்ட்டன்ட் இல்ல. நிறைய பேர் சொல்ற விஷயம் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி நிறைய பேருனா யாரு? சோசியல் மீடியா 12 மணி போஸ்ட் பார்க்கும் போது மௌஞ்சரா பத்தி பார்க்கறத வச்சு எல்லாம் சொல்றாங்கன்னு கேட்க கூடாது. அதுதான் எங்க பிரச்சனை. Who is the authority talking about it? So ஐஸ்கிரீம் ஒன்றும் ஆகாது. நான் நேற்று 3 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் ப்ரே பண்ணாங்கல்ல, என் பேர பசங்களுக்கு எப்பவும் சாப்பாடு இருக்கணும். அது இன்னைக்கு நடந்திருக்கு. எதுக்குமே ரெட் ஃபிளாக் கொடுக்க மாட்டீங்க போலயே. ஓகே, இருந்தாலும் நான் கேட்டுறேன். சொல்லுமா. டார்க் சாக்லேட், கிரீன் கேக், ரெட், சீஸ். 2 ஸ்டென்ட் போட்டிருக்கீங்க, பெரிய தொப்பை இருக்குன்னா உங்களுக்கு சீஸ் நல்லது கிடையாது. ஒரு ஃபுட்டை நம்ம கத்தி மாதிரி உங்க கையில கத்தி கொடுத்து ஆப்ரேட் பண்ணுனா அது டேஞ்சரு. Title sponsors GD Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. MCR Pure Cotton Club, formal and casual shirts. The Chennai Silks, let the celebrations begin. Presents Galata Health and Wellness Awards, honoring Tamil Nadu's best doctors and hospitals. Supported by Ananya's Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore. Anuj Styles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Mr. Gold, தரத்திலும் அளவிலும் no compromise. Pullman Hotels and Resorts, Chennai Anna Salai. Special partners, Kolattur Babu Catering. அடுத்த விருது யாருக்காக அண்ட் யாருக்கு போக போகுது, யார் அதை வழங்க போறா? பிரசன்டர் யாரு அப்படிங்கறத சொல்லுங்க நவீன். Yes, so to present the next award we like to welcome Mr. T Jayaseelan IDAS, Controller of Defense Accounts, Chennai. Yes sir. Thank you. Well, so அடுத்த அவார்ட் என்ன யாருக்கு அப்படிங்கறத ஏவில பார்க்கலாம். Galata Health and Wellness Summit and Awards. Best Digital Influencer of the Year, Excellence in Medical Wellness. The award goes to Dr. Santosh Jacob, Director Orthopedics and Sports Injury Management. Congratulations, Dr. Santosh Jacob. நிறைய விஷயத்தில் வந்து இப்போ இருக்க இளைஞர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கீங்க. உங்களுடைய உடலை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு சொல்லக்கூடிய டிப்ஸாக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் ஜஸ்ட் லைக் தட் வார்த்தைகளால் மட்டும் இல்லை, நீங்களே ஒரு நிகழ்கால எடுத்துக்காட்டு. ஏன்னா உங்களுடைய பழைய ஃபோட்டோலாம் பார்க்கும்போது தெரிஞ்சுது, குளிர்துப்பா. குளிர்தா. ஸோ எப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு ஞான உதயம் வரும் இல்லை சார், ஓகே இட்ஸ் டைம் ஃபார் அவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு மேக்னா வாழ்க்கையில் வந்து சூர்யா சாருக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குன மாதிரி உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை உண்டாக்குறதுக்கான காரணம் என்ன? உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி எவ்வளோ சார் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ நான் ஆக்சுவலாக என்னோட MBBSல என்னோட சீனியர் இங்கே உட்காந்துட்டு இருக்காரு, டாக்டர் சுதாகர். ஐம் சீயிங் ஹிம் ஆஃப்டர் 20 years. அவர் எனக்கு அடையாளமே தெரியல, தாடியெல்லாம் வச்சுட்டு. ஸோ நான் MBBS ஆக்சுவலாக சேரும் போது 150 கிலோ இருந்தேன். 150 கிலோஸ். I was really fat. என் வெயிஸ்ட் வந்து 54 இன்ச் இருந்துச்சு. சும்மா சொல்ல. அதுக்கப்புறம் எப்படியோ கொஞ்சம் வெயிட் எல்லாம் கம்மி பண்ணி, ரொம்ப தப்பாக தான் கம்மி பண்ணேன். அதில் ஒரு கால் பிளாடரி சர்ஜரி எல்லாம் நடந்துச்சு. திரும்பவும் பிஜி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 37 வயசில் 117 கிலோ வந்துட்டேன். பட் என்ன ரொம்ப நல்ல விஷயம் ஆச்சுன்னா, நான் 39 வயசு இருக்கும் போது எனக்கு திரும்பவும் குழந்தை பிறக்க போகுதுன்னு ஒரு பாக்கியம் கிடச்சிச்சு எனக்கு.
ஸோ அந்த டைமில் நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 39ல் நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்ம அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் அன்றைக்கி டிசைட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி 7 வருஷம். ஸோ அதனால தான் நான் மாறினேன். சும்மா நானாக நல்லவன்னு மாறலை, சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. இட் வாஸ் ஸோ மோட்டிவேட்டிங் டு Fantastic, see. நீங்கள் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை, the videos you put, ஸோ உங்களை பார்க்குறதே வந்து அவ்வளோ மோட்டிவேட்டிங்காக இருக்குது. இப்போ வந்து நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்கோம் சார். அதில் முதல் கேள்வி, ஏன்னா இப்போ 2026 ஆரம்பிச்ச உடனே யார் சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ, ஜிம் ஓனர்ஸாக ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஜனவரியில் அதுவும் பசங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவெல்லாம் எடுப்பாங்க. ஆனால் அது வந்து பொங்கல் முடிஞ்சு, பிப்ரவரி முடிஞ்சு, வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சோன்னா அப்படியே எல்லாமே முடிஞ்சிருதுன்னு. இதுக்கு என்ன ஒரு காரணம்னா, எல்லாருமே இப்போ வந்து மசில் க்ரோத்தாக இருக்கட்டும், இது ஒன்று அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க, இல்லைன்னா பண்ணவே மாட்டுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லார் வாயிலையும் வாயை திறந்தா கிரியேட்டின், வே புரோட்டீன், மாஸ் கெயின், மசில் கெயின் இப்படியே பேசுகிறாங்க. ஸோ இந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறத பற்றி, அதோட க்ரோத் பற்றி, எல்லாருக்குமே இந்த ஒரு ப்ரோட்டீன் ரெக்கவரி, இதெல்லாமே விஷயங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நாலேஜை தாண்டி எக்ஸஸான நாலேஜ் அதிகமாக கெயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த சப்ளிமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குது, குறிப்பாக இளைஞர்கள் எவ்வளோ இதை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறாங்க? ஸோ இப்போ சப்ளிமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, வே ப்ரோட்டீனோ அதுக்கப்புறம் கிரியாட்டினோ வேறு, மற்றதுங்கெல்லாம் வேறு. சரி, அந்த மற்ற சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் டோட்டலாக நம்மளோட ஹெல்த்துக்கு ஒரு 2 to 3% தான் டிசைட் பண்ணோம். ஜென்ரலாக நம்ம ஃபுட்டு எப்படி சாப்பிட்றோம், கரெக்டாக ப்ரோட்டீன் எடுக்கிறோமா, தேவையான கொழுப்புகள் எடுக்கிறோமா, கார்போஹைட்ரேட்ஸில் நல்ல விதமான கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறோமா, ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோமா, வெஜிடபிள்ஸ் எடுக்கிறோமா, கருப்பு கவனி அரிசி, நல்ல ஃபைபர் இருக்க ரைஸு, அந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறோமான்றது தான் மெயினான விஷயம். ப்ளஸ் வாக்கிங் உங்கள் ஹார்ட்டுக்காக போங்க, உங்கள் மசில்ஸ்க்காக வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள் ப்ரீதிங்காக, அதே மோர் தென் இனஃப். மற்ற டைமில் எல்லாம் பொழப்பு பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். ஓகே, ஸோ அதாவது டாக்டர் 80s கிட்ஸ், 90s கிட்ஸ், 2K கிட்ஸ், இவங்களில் யார் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க, யார் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாருமே ஹெல்த்தியாக இல்லைம்மா, யாருமே ஹெல்த்தியாக இல்லை. ஒரு இல்லை, யாருமே ஹெல்த்தியாக இல்லை. ஏன்னா நான் 2004லேருந்து தமிழ்நாட்டில் கிளினிக்கில் உட்காந்து நான் பேஷண்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன். சரியா, நவ் இட்ஸ் 22 இயர்ஸ். நான் என்ன பார்க்குறேன்னா, நான் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், இந்த முட்டி வலி, இந்த முதுகு வலியெல்லாம் ஓபியில் 2010லலாம் 55 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் வருவாங்க. இன்றைக்கி என்னோட ஓபியில் 30 to 55. ஸோ இந்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு எல்லாம் இல்லை. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, இவ்வளோ நாலேஜ் இருக்குது, இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, சிக்னஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ வி ஆர் நாட் கோயிங் இன் தி ரைட் பாத். அதனால தான் நான் டாக்டர் பால் எல்லாம் உட்காந்து டைம் எடுத்து we are teaching people so that we can change this. நைஸ். அதாவது வந்து வெயிட் லாஸ் பண்ணால் ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு, ஒர்க் அவுட்டு இப்படி பல வழிகள் இருந்தாலும் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக வெயிட் லாஸ் பண்ணுறாங்களே, இந்த ஓசெம்பேக், மோஞ்சாரோ, விகோவி மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக வெயிட் லாஸ் பண்ணுற நிறைய செலிபிரிட்டிஸே பார்க்க முடியுது. இதை பற்றின உங்கள் கருத்து என்ன? ரிசர்ச் படி மோஞ்சாரோவோ, செமிக்ளூட்டைடோ, டெர்சிபடைடோ, அக்கார்டிங் டு ரிசர்ச் இட் ஹேஸ் வெரி குட் ரிசல்ட்ஸ். சரியா, நான் ஒரு டாக்டர், எனக்கு ரிசர்ச் தான் முக்கியம், என்ன டேட்டா என்ன சொல்லுதுன்னு தான் முக்கியம். இன்ஸ்டாகிராமில் இந்த இன்ஃப்ளூயன்சர் என்ன சொல்கிறாங்கன்றது இம்பார்ட்டன்ட் இல்லை. ரிசர்ச் படி பார்த்தா உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை மெட்டபாலிக் டிசீசஸ் இருக்குது, இல்லை கார்டியாக் டிசீசஸ் இருக்குது, இல்லை முட்டி வலியே இருக்குது. 100 கிலோக்கு மேலே நீங்கள் இருக்கீங்கன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு பண்ணால் ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் யார் யங்காலேயோ யாரால் டயட் பண்ண முடியாதோ அவங்களுக்கெல்லாம் இட் இஸ் அ பிளெஸ்ஸிங். நான் பிளெஸ்ஸிங்னு தான் சொல்லுவேன். என்னைக்கு ரிசர்ச்சில் இல்லை மோஞ்சாரோ எடுத்தால் இந்த மாதிரியெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வருதுன்னு காட்டுறாங்களோ அன்னைக்கு தான் அதை பற்றி நம்ம யோசிக்கணும். இது வரைக்கும் எல்லா ரிசல்ட்ஸுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நிறைய பேர் சொல்கிற விஷயம் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி நிறைய பேருனா யார், நிறைய பேர்னா யார் எக்ஸாக்ட்லி அதுதான். டாக்டருங்க யாராவது சொல்கிறாங்களா, சயின்டிஸ்ட்டுங்க யாராவது சொல்கிறாங்களா, ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ்னு ஏதாவது வருதா? வரல. சோஷியல் மீடியா 12 மணி போஸ்ட் பார்க்கும் போது மவுஞ்சரா பற்றி பார்க்குறத வச்சு எல்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்கக்கூடாது. அதுதான் எங்கள் பிரச்சனை. ஹூ இஸ் தி அத்தாரிட்டி டாக்கிங் அபவுட் இட்?
ஹூஸ் தி அத்தாரிட்டி? அவங்க ரெஜிஸ்டர்டான மெடிக்கல் பிராக்டிஷனரா? உங்க ஊர்ல பிராக்டிஸ் பண்றாங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச மெடிக்கல் காலேஜ்ல அவங்க படிச்சிருக்காங்களா? அந்த மாதிரி ஆளுங்க சொல்றாங்கன்னா டெஃபினட்டா நீங்க கேட்கலாம். நீங்க யார்கிட்ட கேட்கணும்? உங்க ப்ரோ கிட்ட கேட்காம உங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட போய் இந்த மாதிரி இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கணும். அந்த கல்ச்சர் எடுத்துட்டு வரணும் திரும்பி. என்னோட கோல் அதுதான் தமிழ்நாட்டுக்கு. ஓகே, so according to you, according to Dr. Santosh, இந்த Ozempic Monjaro மாதிரியான according to research and data available till now which Dr. Santosh Jacob reads. ஓகே, பெர்ஃபெக்ட். ஸோ இப்போ ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் சொல்கிறோம் டாக்டர், அதுக்கு வந்து ரெட் ஃபிளாக் ஆர் கிரீன் ஃபிளாக் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லலாம். எனக்கா, உங்களுக்கா, மக்களுக்கா? மக்களுக்கு as a சரி, doctor ஓகே. உங்க ஜெனரலைஸ்டா சொல்றீங்க. சோ சில தப்புகள் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இதுல. I can't be accurate. ஓகே, பெர்ஃபெக்ட். ஸோ ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் இதுவும் கேலரி பேலன்ஸ்ல இருந்தீங்கன்னா இட் இஸ் ஓகே தான். கேலரி பேலன்ஸ், ஒரு நாளைக்கு இவ்வளவு எனர்ஜி நீங்க செலவழிக்கிறீங்கன்னு வைங்களேன், 2000 கேலரி நீங்க செலவழிக்கிறீங்க. அந்த 2000 கேலரியில கரெக்டா ஒரு ஐஸ்கிரீம் நீங்க சாப்பிட்றீங்கன்னா ஒன்றும் ஆகாது. நான் நேற்று 3 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஓ, கிரீன் ஃபிளாக் ஃபார் ஐஸ்கிரீம்ஸ். இன்னும் வெயிஸ்ட் 32ல தான் இருக்குது. ஸோ நீங்க எப்படி அதே மாதிரி குவான்டிட்டி. ஒரு ஃபுட்டை நம்மளால மோசமான ஃபுட்டு நல்ல ஃபுட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. அண்டு டாக்டர் பால் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் சோஷியல் மீடியா ஆரம்பித்த டைம்லேருந்து அவர் என்னை நல்லா கைட் பண்ணியிருக்காரு. அவரும் என்கிட்ட நிறைய கேள்விங்கள்லாம் கேட்டிருக்காரு. நான் ஒரு ஃப்ரீ வில் கை, சரியா? ஐ பிலீவ் இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் ப்ரே பண்ணாங்கல்ல, என் பேர பசங்களுக்கு எப்பவும் சாப்பாடு இருக்கணும், அது இன்னைக்கு நடந்திருக்கு, சரியா? நம்ம கண்ட்ரோல்டா, நம்ம படித்தவங்க, நம்ம வந்து நம்மளை தானே கொஞ்சம் டிசிப்ளின் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீடமை யூஸ் பண்ணணும். ஃப்ரீடமை கர்ப் பண்ணக்கூடாதுன்றது என்னோட ஃபீலிங். அப்படி பார்த்தா நீங்கள் எதுக்குமே ரெட் ஃபிளாக் கொடுக்க மாட்டீங்க போலயே, எல்லாத்துக்குமே வந்து பார்ஷியல் கிரீன் ஃபிளாக்னு சொல்லிடுவீங்க போலயே. அதுதானே உண்மை வாழ்க்கையில். ஓகே, இருந்தாலும் நான் கேட்டுறேன். சொல்லுமா? ஓகே, எஸ். அடுத்த ஒரு ரெட் ஃபிளாக் கிரீன் ஃபிளாக் சொல்றேன். ரெட்டா கிரீனான்னு மட்டும் சொல்லிருங்க. டார்க் சாக்லேட். கிரீன். கேக். ரெட். சீஸ். இதெல்லாம் ஒரு ஆரஞ்சுன்னு ஒரு கலர் கொடுங்கப்பா எனக்கு நடுவில். திரும்பவும் யார் சாப்பிட்றான்றது ரொம்ப முக்கியம், சரியா? சீஸை நம்ம மோசமான விஷயம்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்களே 120 கிலோ இருக்கீங்க, 2 ஸ்டென்ட் போட்டிருக்கீங்க, பெரிய தொப்பை இருக்குன்னா உங்களுக்கு சீஸ் நல்லது கிடையாது. அதே ஒரு ஆத்லீட் இருக்காங்க, 24 வயசாகுது, டெய்லி ஓடுறாங்கன்னா அவங்களுக்கு சீஸ் ஃபென்டாஸ்டிக். ஒரு ஃபுட்டை நம்ம கத்தி மாதிரி உங்கள் கையில் கத்தி கொடுத்து ஆப்ரேட் பண்ணுன்னா அது டேஞ்சரு. என் கையில் கத்தி கொடுத்தா நான் உயிரை காப்பாற்றுவேன், சரியா? ஸோ இதே மாதிரி ஒரு ஃபுட்டு வந்து நீங்கள் மோசம் கீசோன்னு சொல்ல முடியாது. இதுதான் இன்னைக்கு சோஷியல் மீடியாலேயே பெரிய பிரச்சனை. ஸோ ஆளுங்களை மெடிசின் சயின்ஸ் ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். அந்த காம்ப்ளெக்ஸான விஷயத்தை சிம்பிளிஃபைடாக எல்லாருக்கும் அந்த காம்ப்ளெக்சிட்டியை ரீட்டைன் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை டைரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணக்கூடாது. அது நான் அதுக்கு கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட். அதனால தான் நான் ரேட்டிங்ஸ் எல்லாம் நான் பண்ணுறதில்ல. அதனால தான் நான் ரெட் ஃபிளாக் இல்லை க்ரீன் ஃபிளாக் நான் சொல்கிறதில்ல. அதாவது சார், இந்த கத்தி எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுலேயே இந்த ரெட் ஃபிளாக் க்ரீன் ஃபிளாகை கிழிச்சிட்டேன் சார், நான் புரிஞ்சிருச்சு எனக்கு. பட் தேங்க்யூ சார். கமிங் அகைன் டு அந்த முன்னாடி கேட்ட கேள்வியோட ஒரு தொடர்ச்சியாக கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன விடுறதா இல்லை? இல்லை சார், என்ன காரணம்னு சொல்லிடுறேன். யாராவது இங்கே கத்தி வச்சிருக்கீங்களா? சொல்லுப்பா. இல்லை சார், நீங்கள் கத்தி வச்சு கேட்டாலும் நான் கத்தி இந்த விஷயத்தை நான் கேட்டு தான். சரி, என்ன காரணம்னா, நிறைய செலிபிரிட்டிஸை தான் எல்லாருமே வந்து எக்ஸாம்பிள்ஸாக எடுத்திருக்காங்க. அப்பா என்னடா பயங்கர வெயிட்டாக இருந்தாங்க, டக்குன்னு ஒரு ஸ்விஃப்டான ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க, ஃபாஸ்ட்டாக உடம்பு இழைக்கிறாங்க. அப்போ அவங்களாம் வந்து இந்த ஒசிம்பிக் போன்ற அந்த ஒரு மோஞ்சாரா யூஸ் பண்ணுறாங்க, ஒசிம்பிக் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம எடுத்துக்கிட்டால் என்ன ஒரு தவறுன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது சார். ஸோ அது யார் எடுத்துக்கலாம், குறிப்பிட்ட அதுக்கான ஒரு வகையாரா இருக்கா? ஸோ ஒசெம்பிக் யார் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும்னா ஜென்ரல் ஃபிசிஷியன் ஆர் டயபெட்டாலஜிஸ்ட் ஆர் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் ஆர் சம்படி ஹூ ஹேஸ் அ ட்ரைனிங் இன் ஹார்மோன்ஸ். இவங்க தான் ஒசெம்பிக்கை ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். இந்த டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் போய் அவங்க உங்களுக்கு ஒசெம்பிக் ஓகேன்னாங்கன்னா யூ கேன் டேக் இட். இதுதான் சிம்பிளான பதில். பர்ஃபெக்ட். எனக்கு ஒரு பர்சனல் கொஸ்டின் சார். அதாவது சுகர்ஸ் கட் அது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாங்க் ஃப்ரூட் சுகர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, சுகரோட ஆல்டர்னேட்டிவ், ஸோ அது வந்து எடுத்துக்கலாமா? சடனாக நான் கொஞ்சம் கேன்சர்ஸ்க்கு போகிறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். புற்றுநோய் இருக்குல்ல, புற்றுநோய்க்கு ப்ரூவன் காசஸ்ன்னு இருக்குது, ப்ராபபிள் காசஸ்ன்னு இருக்குது, பாசிபிள் காசஸ்ன்னு இருக்குது. ப்ரூவன் காசஸில் எப்படி டொபாக்கோ இருக்கோ,
ஆல்கஹால் இருக்கோ, ஒபேசிட்டி, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதெல்லாம் ப்ரூவன் காசஸ். ஸோ எந்த ஃபுட்டு அந்த ப்ரூவன் காசஸை கம்மி பண்ணுதோ, இந்த மங்க் ஃப்ரூட் சுகர் உங்கள் கேலரிஸை கம்மி பண்ணுது. கேலரிஸை கம்மி பண்ணுதுன்னா ஒபேசிட்டியை கம்மி பண்ணுது, உங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணுது. ஸோ இது வந்து டைரக்ட் டிரைவர்ஸ் ஆஃப் கேன்சர் இந்த பாப்புலேஷனை கம்மி பண்ணுது. ஸோ நீங்கள் மாங்க் ஃப்ரூட்டுன்னு எடுத்தீங்கன்னா எனி ஸ்வீட்னர் ஓவராலாக உங்கள் ஒபேசிட்டி, உங்கள் டயபெட்டிஸை கம்மி பண்ணிச்சுன்னா உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் தான் பண்ணும். ரைட் சார், எக்ஸாக்டாக இவங்க சொன்ன அந்த ஒரு சுகர் கட், சுகர்லெஸ்ன்றாங்களா சார். இப்போ அதிகமாக எல்லாருக்குமே பசிக்குதா, டக்குன்னு ஒரு ப்ரோட்டீன் பார் வாங்கி சாப்பிடுங்க. எதுக்கு எடுத்தாலும் மில்க் ஷேக்கில் ஒரு ப்ரோட்டீன், எல்லாத்துலேயும் ப்ரோட்டீன்றாங்க. சுகர் அந்த அதில் வந்து சுகர் ஃப்ரீ, நோ சுகர், நோ பாம் ஆயில் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ இனிப்பாக இருக்குது. இது வந்து முற்றிலும் முரணாக இருக்குல்ல சார். சுத்தமாக அதில் சுகர் இல்லைன்றாங்க, ஆனால் நல்ல ஸ்வீட்டாக இருக்குது, அதில் ப்ரோட்டீன் இருக்குன்றாங்க. பிளான்ட் பேஸ்ட் ஸ்வீட்னஸ்ன்னு சில இருக்குது. தட் இஸ் உலகத்தில் இருக்க நேச்சுரலாக அக்கறார சில பிளான்ட்ஸில் இனிப்பு தன்மை கொஞ்சோண்டு அதிகம். அதை இப்போ நம்ம மனிதர்கள் கான்சென்ட்ரேட்டடாக எடுக்க கற்றுக்கிட்டு இருக்கோம். அதுதான் சீக்ரெட், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சுகர் கேன்லேருந்து எடுக்கிற மாதிரி சில லீவ்ஸ்லேருந்து நம்ம எடுத்தால் அதில் வந்து கேலரிஸ் இருக்காது, ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதுங்க தான் ஸ்வீட்னஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய டக்குன்னு கேள்விகள் கேட்டு வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி அடுத்த ஒரு கேள்வி, இப்போ எப்படி நிறைய பேர் அதிகமாக அந்த ப்ரோட்டீன் எடுக்கும் போது சின்ன ஒரு ஹேர் லாஸ் இருக்குது, சின்னதில்லை அதிகமாகவே ஹேர் லாஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு இன்னொரு சப்ளிமெண்ட் எடுக்கிறது, டேப்லெட்ஸ் எடுக்கிறது. ப்ரோட்டீன் வந்து ஹேர் லாஸை காஸ் பண்ணுறதுன்னு ரிசர்ச் படி ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. ஓகே, நைஸ். ஹேர் லாஸ் வந்து காஸ் ஆகணும்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கணும். ஹார்மோனல் ரீசன்ஸ் இருக்கலாம், நியூட்ரிஷனல் ரீசன்ஸ் இருக்கலாம், ஜெனட்டிக் ரீசன்ஸ் தான் 80%. ஸோ ப்ரோட்டீன் இப்படி காஸ் பண்ணுதுன்னு ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கக்கூடாது. புரோட்டீன் சாப்பிட்டா சில பேருக்கு ஹேர் லாஸ் ஆகுதே, அப்படி தான் ஆரம்பிக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டே. இப்போ கேளுங்க. எக்ஸாக்ட்லி. அதுக்கு என்ன பண்ணுறாங்க? டக்குன்னு நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. சில பேருக்கு அது ஒர்க் அவுட்டாக ஆகுது. உண்மையிலே அந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் அந்த ஒரு ஹேர் க்ரோத் திரும்ப அது ஒரு ரீகெயின் ஆகும். ஸ்கூலில் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கணும்னா, முடி கொட்டுதுன்னா எம்டி படித்து டிஎன்பி டெர்மட்டாலஜி படித்த முடி டாக்டரை போய் பாருங்கப்பான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க, இந்த பிரச்சனைலாம் நடக்கவே நடக்காது உலகத்தில். அதுதான் மெயின்ப்பா. இன்ஸ்டாகிராமை நீங்கள் ஒரு மெயின் நியூஸ் பேப்பர் இல்லை டெக்ஸ்ட் புக் மாதிரி எல்லாம் பார்க்காதீங்கப்பா. அதுதான் என்னோட ஒரே ரிக்வெஸ்ட். இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா எல்லாருமே யூஸ் பண்றது, அதாவது சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்றது, கொலாஜன் யூஸ் பண்றது, சன்ஸ்கிரீன் போடணும் சன்ஸ்கிரீனை வந்து பிரபலப்படுத்துறது, விட்டமின் டி நம்ம சன் கிட்ட போய் நின்னாலே கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை பத்தி நிறைய சப்ளிமெண்ட்ஸ், கொலாஜன், இதை வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதை பத்தி நீங்க புரோட்டீன் அடிக்குவேட்டா எடுக்கிறீங்கன்னா அதுலயே உங்களுக்கு கொலாஜன், ஜெலாட்டின் எல்லாமே வந்துடும். புரோட்டீன் நம்ம கம்மியாக எடுக்கிறதுனால தான் நம்மளோட பாடியோட நிறைய பார்ட்ஸ் நம்மளுக்கு ரீஜென்ரேட் ஆக மாட்டேங்குது. புரோட்டீன் எடுக்காமல் சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்தால் ஒன்றும் நடக்காது. நோ யூஸ். பேஸே ஸ்கூலில் இது சொல்லி கொடுத்துருக்காங்க, புரோட்டீன் இஸ் த பாடி பில்டர்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால புரோட்டீன் அடிக்குவேட்டாக நீங்கள் எடுக்கலைன்னா ஒரு நாளைக்கு நம்ம வெயிலில் போய் நடந்துட்டு வரோம்னா நிறைய செல்ஸ் நம்மளுக்கு போகும். அந்த செல்ஸ் நைட்டில் தான் ரீப்ளேஸ் ஆகும். எப்போ ரீப்ளேஸ் ஆகும்? நம்ம பிளட் சர்க்குலேஷனில் வந்து அமினோ ஆசிட்ஸ் இருந்தால் ரீப்ளேஸ் ஆகும். அது புரோட்டீன் சாப்பிட்டா தான் வரும். அது சாப்பிடாம க்ரீம் நம்ம பூசிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லையே. அதாவது இவ்வளோ பொறுமையா எங்களுக்காக ஒவ்வொரு கேள்வியும் வந்து நான் பதில் சொன்னீங்க. இன்ஃபேக்ட் கேட்க சொன்னதே வந்து மக்கள் சார்பாக தான் இந்த கேள்விகள் எல்லாமே உங்களை கேட்டு உங்களை கையில பிடிக்க முடியாது. அதனால இவ்வளோ நேரம் உங்களுடைய டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க ரெண்டு பேரும். வெரி குட். தேங்க்யூ so much and congratulations for your award. Thank you very much guys. Thank you sir. நன்றி சார். மிகப்பெரிய வில்லன் வந்து தமிழ்நாட்டில் பிரியாணி தான். பிரியாணி சொன்னார்ல, இன்னைக்கு நைட்டு போறீங்க, 1.5 பிரியாணி வாங்கி நீங்க சாப்பிடுறீங்க. மசில் ஒரு ஃபில்டர் மாதிரி. ஸோ மசில் உங்களுக்கு நல்லா இருந்தா பிரியாணி அதிகமாக சாப்பிடலாம். Title sponsors GD Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. MCR Pure Cotton Club, formal and casual shirts. The Chennai Silks, let the celebrations begin. Presents Galata Health and Wellness Awards, honoring Tamil Nadu's best doctors and hospitals. Supported by Ananya's Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore. Anuj Styles, Ragangal Palavidam, Ovondrum, Ulagattaram. Mr. Gold, Tarathilum, Alavilum, no compromise. Pullman Hotels and Resorts, Chennai Anna Salai. Special partners, Kolattur Babu Catering.